கமலி நேச்சுரல்ஸில் நியர்லி 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது எப்படி ப்ராடக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குறது, எனக்கு ஏற்ற ப்ராடக்டை எப்படி சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அதுக்கான யூசேஜ், பெனிஃபிட்ஸ், அதை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் நெசசரி, எதுலேருந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுலேருந்து பார்க்கலாம். கமலி நேச்சுரல்ஸில் 2 ஸ்க்ரப்பு 2 ஃபேஷியல் பவுடர் இருக்குது. 2 ஸ்க்ரப் வந்து ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப், ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப். ஃபேஷியல் பவுடர், ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது க்ளீனப் ரொட்டீன் தான். தட் மீன்ஸ் ஃபேஷியல் ரொட்டீன். இதுதான் நம்மளோட ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னில் தான் நம்ம ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ண. டேனை ரிமூவ் பண்ண, அழுக்கை ரிமூவ் பண்ண, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ண, அழுக்கை வந்து உள்ளேருந்து ரிமூவ் பண்ணணும். போஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும். செல்ஸை ரிமூவ் பண்ண, பிக்மெண்டேஷனை ஃபேட் அவுட் பண்ண, இது எல்லாத்துக்குமே க்ளீனப் ரொட்டீன் தான் நெசசரி. இது எல்லாமே டீப்பாக க்ளீன் பண்ணாதான் நம்மளுக்கு போகும். அது அப்படி சும்மா மேலோட்டமாக ஏதோ ஒன்று க்ளீன் அப் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் நிறைய காஸ்ட்லியான பேக் போடுறேன், பவுடர் போடுறேன், ரெகுலராக 4 தடவை பேக் போடுறேன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. க்ளீன் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னில் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது தான் உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அதுதான் ஒரிஜினல் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதுவும் ரொம்ப முக்கியமாக இப்படி ஒரு க்ளீனப் ரொட்டீனை நம்ம 100% நேச்சுரல் ப்ராடக்டில் பண்ணுறோம். நோ கெமிக்கல். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது ஒரே மாதிரியான ஃபேஷியல் ரொட்டீன் எதுக்கு பண்ணணும் தான் நம்ம 2 ஸ்க்ரப்பு 2 ஃபேஷியல் பவுடர் லான்ச் பண்ணோம். ஒவ்வொன்றிலையும் தனித்தனியான இன்கிரீடியன்ஸ் இருக்கும், தனித்தனியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப் பாருங்க, அவ்வளோ ஒரு க்ளோவிங் ஷைனிங் வந்து இருக்கும். ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் ஃபுல் பாடிக்கும் நீங்க பேக்கோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியும் இது நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ட்ரை ஸ்க்ரப்பா இல்லாம நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும். இந்த ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், அப்படி ஒரு ஷைனிங் கன்சிஸ்டன்சி. இது பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் வந்து நல்ல ஒரு தின்னான ட்ரை பவுடராக மேக் பண்ணியிருப்போம். ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கும். சூப்பர் க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்டெப் ஆகும் ஸ்க்ரப் ஃபேஷியல் பவுடர் அப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸ்கின் கிளீனப் நம்ம வீக்லி ஒன்ஸ்னாவது பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஸ்கின் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெகுலர் ரொட்டீன் தான் பண்ண போகிறோம். பேக் ரொட்டீன், ஆயில் ரொட்டீன், அவ்வளோதான். சிம்பிளான ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸ்கின் செம்மையாக ஜொலிக்கும். அதுவும் 100% நேச்சுரல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் kamalinaturals.in டைப் பண்ணுங்கள், நம்மளோட வெப்சைட் வரும். நீங்கள் அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் பேஜில் ஹவ் டு யூஸ் வீடியோ இருக்கும்.